அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். தை மாத ராசி பலன்கள்னா என்ன? அதாவது சித்திரையில இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும். அதுதான் 12 மாசம் 12 ராசி. இந்த மாசம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார். அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம். இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும். அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களே, இந்த தை மாசம் பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியில சூரியன் போறார். சிம்ம சொப்பனமா விளங்க போறீங்க. என்னடா ஒரு எடுத்தோடனே சிம்ம சொப்பனன்ட்டா அப்படின்னா ராசியில சூரியன், நீங்களே சூரியன் ஆயிட்டீங்க. என்னை மிஞ்சின ஆள் யாரும் இல்ல. அதே மாதிரி தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம், தை மாசம் 11 இல்ல, தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போறார். செவ்வாய் உங்களுக்கு யாரு? 4-11ஆம் இடத்துக்கு அதிபதி. 4-11ஆம் இடத்துக்கு அதிபதிங்கும் போது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும், சகோதர ரீதியா பிரச்சனை வரும். மூத்த சகோதரர்கிட்ட வம்பு பண்ணுவீங்க. என்னன்னா வம்பு சிம்ம சொப்பனம் பிரச்சனை வந்தாதாங்க சிம்ம சொப்பனம். சும்மா வீட்லயே உட்கார்ந்து இப்படி முடங்கியே கிடந்தா சிம்ம சொப்பனம் கிடையாது. பிரச்சனையை பார்த்து பேஸ் பண்ணி அந்த எதிரிகள் முன்னாடி நானும் ஒரு ஆள் தாண்டா அப்படின்னு கம்பீரமா உட்காடுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சிம்ம சொப்பனம். 4ஆம் அதிபதி போய் 6லையும் 11ஆம் அதிபதி போய் 6லையும் தை மாசம் 11ஆம் தேதி உட்கார்றனால அது ரீதியான பிரச்சனைகள் வரும், லேண்டு ரீதியான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் பங்காளி ரீதிகளான பிரச்சனைகள் வரும். சோ சேமிப்பு கணக்குல ஏதாவது பிரச்சனை வரும். நான் இத்தனை நாள் ஒழுங்கா சேவிங்ஸ் பண்ணேன், பேங்க்ல அக்கௌண்ட், அந்த இடத்துல போய் நீங்க பேசும் போதுல உங்களோட பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும். என்ன இந்த போடு போடுறேன், எங்க இருந்தியா வந்தேன், இத்தனை நாள் அமைதியா பூனை, இத்தனை நாள் நீங்க பூனமா இருந்தீங்க, இந்த மாசம் புலி மாதிரி எகிரி அடிப்பீங்க, பயங்கரமான ஆளா இருப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? ராசியில சூரியன் போறாரு, ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்காரு, ராசி அதிபதியோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு. சுக்கிரன் யாரு உங்களுக்கு? 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இந்த 5-10ஆம் அதிபதியோட சேர்ந்து ராசியாதிபதி இருக்கிறனால பூர்வீக சொத்துல இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இருந்தா இந்த மாசம் உங்க மேல யாரும் கை வைக்க முடியுமான்னு பாருங்க, யாரும் பேச முடியாது. அதே மாதிரி தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் தனுசுக்கு வராரு. டாக்குமெண்ட்ஸ் ரீதியான பிரச்சனைகள் வளரும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தா டாக்குமெண்ட்ஸ் ரீதியான பிரச்சனை வளரும். ஆனா அது எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? சிங்கம் மாதிரி சமாளிக்க போறீங்க. உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க துணிச்சலா செயல்பட போறீங்க. உங்களுக்கு கீழே தான் அது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாசம் முடிச்சு வச்சிருங்க. ராசிக்கு 8ஆம் அதிபதி ராசியில போறாரு, அப்படி போயிடும். பிரச்சனை இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பிரச்சனை இல்லாம இருக்காது. ஆனா அந்த பிரச்சனையில நீங்க எப்படி செயல்பட போறீங்க? அதிகாரமா ஆணவமா நான் தான் அப்படின்னு செயல்பட போறீங்க. படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெளிநாட்டு படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, பிஹெச்டி சார்ந்த படிக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம். ஏன்னா 8ஆம் அதிபதி ராசியில மறைஞ்சு கிடக்கிற பொருள்லாம் என்னை தேடி வருது. 9ஆம் அதிபதி 12ல மறைஞ்சு கிடக்கிற விஷயங்கள்லாம் நான் படிக்கிறேன். ரிசர்ச் ஓரியன்டட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரா போக போகுது. பிஹெச்டி ரிசர்ச் ஒர்க் பண்றீங்களா? உங்களுக்கு இது அற்புதமான நேரங்க. மேற்படிப்பு படிக்க போறீங்களா? நல்ல காலேஜ்ல இருந்து சீட் கிடைக்குங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஏதாவது ஒரு கடன் சார்ந்த தொந்தரவு இருக்கா? அது நல்லபடியா முடிஞ்சோம். அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். தொழில்ல நல்லா இருக்கும். இந்த மாசம் தொழில்ல அதிகாரமா நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி உங்க கண்ட்ரோல்ல எடுப்பீங்க. அதே மாதிரி கூலி தொழிலாளிகள் உங்களுக்கும் நல்ல காலகட்டம். ஏன்னா உங்க ராசி அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து போறாரு. வேலைக்கு போற இடத்துல போனஸ் மாதிரி கூட சமயத்துல கிடைக்கலாம். ஆமா பொங்கல் வரும்போது போனஸ் கிடைக்கும் அப்படின்னு அப்படியெல்லாம் நான் சொல்லல, அதை கணக்கு வச்சு சொல்ல. உங்க ராசி அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து போறாரு, அதனால சொல்றேன். வேலைக்கு போற இடத்துல இந்த வாட்டி போனஸ் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அப்போ அது மட்டும் இல்லாம ஒரு இன்முகத்தோட பாக்குற தன்மை, உங்களையும் மதிப்பு மரியாதை மிக்க நபராக பாக்குற தன்மை நடக்கும். அடிமட்ட தொழில இருக்கவங்களாம் அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை. நீங்களும் ஒரு ஆள் தான். இந்த நேரத்துல உங்களை மதிக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது
தொழில் ரீதியா இந்த மளிகை கடை சார்ந்த ரீதியா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப எச்சரிக்கையா போகணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஓரியண்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும். ஏன் தெரியுமா? 4ஆம் அதிபதி போய் 6க்கு வராரு. இந்த ரியல் எஸ்டேட் நடுவுல புரோக்கர் மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காரகத்து கூட கிரகமே புதன் தான். புதன் வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க எச்சரிக்கை. வண்டி வாகனத்துல தரகராக இருப்பவர். இடைத்தரகர்னா யாரு? ஒரு கார் ஷோரூமுக்கு மேனேஜரா இருக்கேனா, ஒரு பைக் ஷோரூமுக்கு மேனேஜரா இருக்கேனா, ஒரு டிராக்டர் ஷோரூமுக்கு மேனேஜரா இருக்கேனா, இவங்கெல்லாம் இருப்பீங்கல்ல. இவங்கெல்லாம் மகர ராசியில இருந்தா எச்சரிக்கை. யாருக்கிட்ட? கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. நம்பி கேட்பாங்க, அட என்னைய நம்ப மாட்டீங்களா சார்? நான் உங்க கூடவே தானே இருக்கேன், உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கேன், எனக்கு பைக்கு ஜாமீன் போட்டு வாங்கித்தாங்க சார் அப்படிம்பாங்க. யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். ஓப்பனாவே சொல்றேன். அவங்க உங்களை தப்பா நினைச்சா எத்தனை நாள் நினைக்க போறாங்க? ஒரு 3 மாசம் நினைப்பாங்களா? அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் மறந்துடுவாங்க. ஜாமீன்கிற பேர்ல நீங்க யாருக்கும் இது பண்ணிட வேண்டாம். இது யார் யாருக்கு? சொத்து சார்ந்த விஷயங்கள், வண்டி சார்ந்த விஷயங்கள்ல யார் குறுக்கால நீங்க நின்னீங்கன்னா, நீங்க ஜாமீன் தரங்கிற பேர்ல நீங்க போய் மாட்டிக்க வேண்டாம். கவனமா எச்சரிக்கையா இருங்க. தந்தையாரோட உடல்நிலை கவனம், தாயாருடைய உடல்நிலை உங்களுக்கும் கவனம். ஏன் தெரியுமா? 4ஆம் அதிபதி வக்ரமாயி 6க்கு போறாரு. 9ஆம் அதிபதி 12க்கு வராரு. ராசியில சூரியன் பயணிக்கிறார். தப்பா சொல்லல, மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா நடக்கும். என்னடா இப்படி இவ்வளவு நேரம் நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சொல்லிட்டு ஏதாவது உடல்நிலைன்னு வரும்போதுல உங்களோட உடல் சூப்பரா இருக்குங்க. உங்க ராசி அடிப்படை கின்னு இருக்காருங்க. சுக்கரனோட சேர்ந்து சௌக்கியமா இருக்காருங்க. உங்க உடம்பு கின்னு இருக்கும். தாய் தந்தையரோட உடல்நிலை சற்று பாதிக்கப்படும். அதுவும் தந்தையோட உடல்நிலை தான் அதிகமா பாதிக்கப்படும். ஏன்னா ராசியில போறது சூரியன்ல. அதனால அவங்களோட உடல்நிலை கவனமா பாத்துக்கோங்க. கல்வியில சற்று மந்த நிலை ஏற்படும். கல்வியிலே 2 வகையான கல்வி இருக்கு. உயர்நிலை கல்வி, அடிப்படை கல்வின்ட்டு. அடிப்படை கல்வியில உள்ளவங்களுக்கு சற்று மந்தமா இருக்கும். உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கவங்க தான் அப்படி இருக்கும். நீங்க தேடிக்கிட்டு இருக்க ரிசர்ச் பேப்பர் உங்க கைக்கு வரும். இல்ல நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் உங்களோட சிந்தனைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வருமான ரீதியா உங்களுக்கு நல்லபடியா வந்திருக்கும். நியாயமான தொழில இருக்கிறவங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி நியாயவான். சரியா இருந்தா உனக்கு விட்டுருவேன், தப்பா இருந்தா இழுத்து போட்டு சாத்துவேன் அப்படின்னு சொல்றவர். அது மாதிரி நியாயமா முடிஞ்ச அளவுக்கு இந்த பங்குனி மாசம் வரையும். அதுக்கப்புறம் நீங்க சனி 2ஆம் அதிபதி அங்கிட்டு போயிடுவாரு, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடும். அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனியை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டு, நம்ம யார்கிட்டையும் ஏமாத்திடக்கூடாது, நம்மள்ட்ட காசு நமக்கு இருந்தா போதும்னு கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களோட காசை யாரும் இந்த நேரத்துல எடுத்துக்கவே மாட்டாங்க. நீங்க நியாயமா இருந்தா எல்லாரும் உங்களுக்கு நியாயமா இருக்காங்க. நீங்க தப்பா இருந்தா எல்லாரும் உங்களுக்கு தப்பா மாறிடுவாங்க. இது உலக நியதி தான். ஆனா சனி பகவானோட நீதி இதான். இதே குரு இருந்தாலும் வச்சுங்க, ஆனா வந்துருங்க, ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். குரு பகவான் இல்ல. அதே மாதிரி அடுத்த சனி பேச்சு குரு பேச்சுல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா சனியும் அந்த பக்கம் போயிடுவாரு, குருவும் இந்த பக்கம் வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நல்ல அமோகமான பண வருகை இருக்கும். அதெல்லாம் குறைச்சல் இல்லை. தற்காலிகத்துக்கு கவனம். ஜனனகால ஜாதகம் ரொம்ப பாருங்க. என் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். கன்னிராசிக்காரருக்கு இந்த மாதிரி சொன்னேன். அடுத்து மகர ராசிக்காரருக்கு சொல்றேன். ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி பாருங்க. நம்ம ஜனனகால ஜாதகத்துல இப்போதைக்கு நல்ல நேரம் நடக்குதா, எதுவும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராதா, வருமா அப்படிமாங்கிறத பாத்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நீங்க இந்த ராசி பலன் கோச்சார பலனையே கவனிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க, கோச்சார பலன் பெரிய அளவுல பாதிக்காது. அதுக்குதான் இப்ப நட்சத்திர ரீதியான பலனை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியில சொன்னதே தான் உங்களுக்கும் சொல்ல போறேன். ஆனா தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை கவனம், மிகுந்த எச்சரிக்கை. ரொம்ப ரொம்ப கவனம், மிகுந்த எச்சரிக்கை. வீட்டுல ரொம்ப முடியாதவர்கள் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. தப்பே இல்லைங்க. அப்பா அம்மாவுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யற மாதிரி. பேரண்ட்ஸ்க்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தாப்புல ஜாப், ப்ரொஃபஷன், தொழில் எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம். அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கவனமா பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துறையில கவனம்.
உத்திராட நட்சத்திரக்காரர்கள், ஏன்னா ராசிக்கு 8ஆம் அதிபதி தான் உங்களோட நட்சத்திர அதிபதி. உங்களுக்கு வாழ்க்கையே கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஆனா எந்திரிச்சிருவீங்க. ஆரம்பத்துல வாழ்க்கை ஒரு வட்டம்டாம்பாங்க பாத்தீங்களா, அந்த வட்டத்துல கீழ இருந்து வாழ்க்கைய ஆரம்பிக்கிறவங்க நீங்க. கீழ இருந்து அப்படியே மேல வந்துருவீங்க. சரியா? மேல இருந்து கீழே வரவங்களும் இருக்காங்க, நடுவுல இருந்து மேல போறவங்க இருக்காங்க, நடுவுல இருந்து கீழே வரவங்க. நீங்க கீழ இருந்து மேல வருவீங்க. காரணம் உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியனா இருந்து அந்த சூரியனே உங்க நட்சத்திர அதிபதியா வந்து இருக்கிறதுனால. மத்தபடி உங்களை மேல நான் தப்பா சொல்லணுங்கிறத கட்டாயத்துக்கு சொல்லல. நல்லா இருக்கு உங்களுக்கு ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா, இப்ப வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாட்டுல இருந்தா நல்லா இருக்கும். இல்ல நீங்க ஏற்கனவே மருத்துவம் சார்ந்த துறையில நான் ஒரு பார்மசிஸ்டாவோ, ஒரு நர்ஸாவோ, ஒரு டாக்டராவோ இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு போலீஸாவா இருக்கேன்னா நல்லா இருக்கும். அமைதியா, ஏன்னா இவங்க எல்லாம் எப்பவுமே பிரச்சனை பிரச்சனைன்னு போய்கிட்டு இருக்கவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, என்னடா காலைல எழுந்திரிச்சா தலைவலி தாண்டா அப்படிங்கிற மாதிரி போறவங்க. அதனால அவங்களுக்கு அது சரியா இருக்கும். அவங்களுக்கு இந்த நேரம் சூப்பரா இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும்? கவனமா இல்லாட்டி தேவையில்லாத இம்சை வரத்தான் செய்யும் அப்படின்னு போகும். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த அமைப்பு தான் கொஞ்சம், திருமணம் சார்ந்த அமைப்புங்கிறதோட எதிர்பாலின சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருங்க. கவனமா இருங்கன்னா அதை ஜாலியா எடுத்துக்கிறவங்க ஜாலியா எடுத்துக்குவீங்க. தன்மையா இருக்கணும், கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தப்பா சொல்லல, நேரம் அப்படி வந்து காரணம் என்ன, சனி சுக்கிரனோட சேருது, ராசி அதிபதி சுக்கிரனோட சேருறான். ஹார்மோன்ஸோட தூண்டல்கள், உணர்ச்சி வசம் பொங்கும். நம்ம பாட்டுக்கு செவனேன்னு போவோம், எவனா ஒருத்தன் சும்மா பார்ப்போம். அது நம்ம மைண்டை மாத்தணும். யாரோ ஒருத்தன் சும்மா பார்ப்பான், யாரோ ஒரு பொண்ணு சும்மா நம்மளை பார்க்கும், அது நம்மள மைண்டை தூண்டும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு. மற்றபடி படிப்பு ரீதியா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. படிப்பு ரீதியா எந்த வயதினருக்கும் சூப்பர், எல்லா வயதினருக்கும் நல்லா இருக்கு. படிப்பு ரீதியா ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு? திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன் தெரியுமா? சுக்கிரனோட சனி சேர்ந்ததுனாலதான். அந்த சுக்கிரனோட சனி சேர்ந்து அந்த சந்திரன் வந்து, சந்திரனும் நீர் கிரகம், சுக்கிரனும் நீர் கிரகம், அது ஒத்து போயிடும். இங்க இருக்கும் முதலே அங்கேயும் ஆட்டம். அதே மாதிரி அந்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறார்? ரிஷபராசியில தான். ரிஷபராசி உங்களுக்கு என்ன, அந்த திருவோண நட்சத்திரத்துல இருந்து எண்ணி பாருங்க என்ன ராசி வருதுன்ட்டு, 5வது ராசி. உங்களுக்கு எல்லாமே சக்சஸாவே இருக்கும். அதாவது திருவோண நட்சத்திரம் உச்சமடைகிற ராசி ரிஷபராசின்னு சொல்றேன். உடனே சந்திரனோட ராசி ரிஷபராசி அப்படின்னு கலப்பிடாதீங்க, சிந்தனை பண்ணாதீங்க. சந்திரனோட ராசி கடகராசி, சந்திரன் உச்சமடைகிற ராசி ரிஷபராசி. அதனால உங்களுக்கு சூப்பரா இருக்கும். வண்டி வாகனமா இருக்கட்டும், எழுத்துத்துறையா இருக்கட்டும், பேச்சுத்துறையா இருக்கட்டும், கணிதத்துறையிலே அற்புதம் சாதிப்பீங்க. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சவங்க நீங்க எதுவும் ரிசர்ச் பண்ற மாதிரி இருந்தா எழுதியே வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேங்க, கணிதத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஏதாவது ஒரு தீசிஸே புதுசா ரெடி பண்ணி இல்லாத ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சு காமிப்பீங்க. அதே மாதிரி நெருப்பு சார்ந்த இடத்துல வேலை பார்க்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கை. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று பயணிக்கிறார். இத்தனை நாள்ல 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமாய் தான் போயிருக்காரு. வக்ரம் இல்லாம சுயமா போல, சுயமா போயிருந்தா அது கணக்கு வேற. வக்ரமாய் போகும்போதுல அப்புறம் அங்கே கடகராசியில இருக்கிறாருன்னு தான் கணக்கு. அப்படிங்கும் போது நெருப்பு சார்ந்த விஷயத்துல கவனம். தப்பா பேசணும்னு நினை, ஈபியில இருக்கிறவங்க கவனம். தப்பா பேசணும்னு நினைக்கிறேன், எச்சரிக்கையா இருக்கிறது தப்பு இல்லை. இல்ல நம்மளை நம்ம எச்சரிக்கைப்படுத்தி, ஏன்னா சந்திரன் திருவோண நட்சத்திரத்துக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்தவரையும். அதனால சொல்றேன், வேற எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். உங்களுக்கும் அதேதான், எதேதான் சித்திரையில சொன்னேன், மிருகசீரிசத்துல சொன்னேன். உங்க நட்சத்திராதிபதி வக்ரமாக இருக்கிறார், ராசியாதிபதி ஆட்சி பலத்தோட இருக்கிறார். மற்ற 2 நட்சத்திரங்களோட உங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் அதிகம். அது என்ன ஊக்கம் அதிகம், எனக்கு புரியலையே அப்படின்னு கேக்குறீங்களா? ராசியாதிபதி ஆட்சி, உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இந்த நேரத்துல அள்ளி விடும். உண்மையிலே உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் அள்ளி விடும். கவனமா எச்சரிக்கையா
நடந்துக்கணும். 4ஆம் அதிபதி வக்ரம், 11ஆம் அதிபதி வக்ரம். எந்த ரேஸ்லயும் போய் நீங்க ஜெயிக்க முடியாது. எந்த ரேஸ்லயும் போய் நீங்க ஜெயிக்க முடியாது. எந்த போட்டியிலையும் போய் நீங்க ஜெயிக்க முடியாது. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு கொண்டு போய் இதுல விட்டுறாதீங்க. ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கீங்களா? இந்த நேரம் உங்களுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கா? சரி போயிட்டு போடா நான் எத்தனையோ மேட்ச் ஜெயிச்சுட்டேன்டா, இந்த மேட்ச்ல என்னடா அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நல்லா இருப்பீங்க. விட்டு கொடுத்து போறவங்க கிட்டு போவதில்லை. செவ்வாய் பழைய பழத்துக்கு வந்துடட்டும். அதுக்கப்புறம் நீங்க எதை வேணாலும் செய்யுங்க. ஏன்னா ராசி அதிபதியாச்சு செவ்வாய் அடுத்த பழைய நிலைக்கு வரும்போது செவ்வாய் எங்க போவாரு? சிம்மத்துக்கு போவாரு. சிங்கமா கர்ஜிப்பீங்க. இப்ப சிங்கமா கர்ஜிக்கிற நேரம் இல்ல. மற்றபடி படிப்பு ரீதியா கவனமா இருக்கணும். எழுத்து ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. எழுத்து ரீதியா எழுத்தாளர், பேச்சாளர், வேற என்ன இருக்கு? சமூக தொடர்புள்ளவர். சமூக தொடர்புள்ளவர்னா யாரு? அரசியல் ரீதியா உள்ளவங்க, இல்ல ஒரு வேற யார் சமூக ரீதியா தொடர்புல இருக்காங்க? ஒரு சினிமா ஓரியன்டா இருக்கிறவங்க. சினிமா ஓரியன்டா சினிமா படம் எடுக்கிறவங்க இல்ல, அது சினிமால அந்த மக்களை சேர்க்கிறாங்க பாத்தீங்களா? மக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பார் பாத்தீங்களா? அந்த துறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு இதை ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. இவங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க தான். ஸ்போர்ட்ஸ் ரீதியா இருக்கிறவங்களுக்கு தான் நான் எச்சரிக்கை சொல்றேன், கவனம் சொல்றேன். ரேசிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் எச்சரிக்கை சொல்றேன், கவனம் சொல்றேன். லேண்டு சார்ந்த விஷயத்துல எதுலையும் இன்வால்வ் ஆக வேண்டாம். சேவிங்ஸ் முடிஞ்சா சேர்த்து வைங்க. இல்ல சேவிங்ஸ் பணம் கரையுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு கரையுதுன்னு நினைக்கிறீங்க? பெத்தவங்களுக்கு தான், வேற யாருக்கும் கரையாது. வேற யாருக்கும் நீங்க பண்ணவும் வேண்டாம். கவனமா பாத்துக்கோங்க. எதையும் கவனமா பாத்துக்கோங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.